வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். அனிதா ஃப்ரம் திருவண்ணாமலை அவங்க நமக்கு ஒரு புது மாடலில் ஒரு பேக் சொல்லி கொடுத்துருக்காங்க மாஷா டிசைன்ஸ்க்காக. நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூ மாடலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்ட கூடைகளை அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் ஐட்டம்ஸ், ரங்கோலி அல்லது பேஸ்கட் மாடல்ஸ் எதனாலும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அனிதா சிஸ்டருக்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லேடி பக் பேக் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட் மாடலில் நம்ம போட்டிருப்போம். கிராஸ் கட் மாடலில் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து வி ஷேப்பில் வரும், இந்த இடத்துல வி ஷேப்பில் வரும். அங்கே நம்ம வந்து ஒயர் வந்து பிரித்து விட்ருப்போம். இந்த சைடும் ஒயர் பிரித்து விட்ருப்போம். ரெண்டு சைடும் ஒயர் பிரித்து விட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப் ஆனவுடனே லேடி பக் நாட் போட்டிருப்போம். அதாவது இந்த நாட்டுக்கு பேர் லேடி பக் நாட். பொன் வண்டு முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள், டபுள் கலரில் வருது பாருங்கள். இது ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரு 13 லைனுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எக்ஸஸாக. இந்த எண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மல் நாட் போட்டிருக்கேன். அதாவது இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மல் நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு உள்ளே சொருவி விட்டுருக்கோம். அதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது வாய்ப்பகுதின்னு சொல்லுவாங்க, இல்லை உதடு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து நம்மளுக்கு எதனா பொருள் எடுக்க கொள்ள நம்மளுக்கு கீறாது. நம்மளுக்கு அழகாக ஸ்மூத்தாக எடுத்து வைக்கலாம். ஹேண்டிலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, டபுள் கலரில் போட்டிருக்கோம். நம்மளுக்கு பொன்வண்டு பேக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேண்டலும் போட்டிருக்கோம். பேஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பிளாக் ஒயர் வந்து 20 எடுத்திருக்கோம். ஆரஞ்சு ஒயர் வந்து 22 எடுத்திருக்கோம். ரன்னிங் ஒயர் வந்து நம்ம சுத்துக்கு பார்த்திங்கன்னா பிளாக் ஒயர் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னு தெரியும், அங்கங்கே பக் நாட் தெரியும், லேடி பக் நாட். ஹேண்டிலுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஆரஞ்சு ஒயர் வந்து 94 இன்ச்சும் பிளாக் ஒயர் வந்து 94 இன்ச்சும் போட்டிருப்போம். இன்சைடு அதாவது உள் ஒயர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, 30 இன்ச்சுக்கு 3 ஒயர் எடுத்திருப்போம். அதேமாரி இந்த ஹேண்டிலுக்கும் 30 இன்ச்சுக்கு 3 ஒயர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் மாடலில் நம்ம பேஸ் போட்டிருக்கோம். பேஸ் மொத்தம் நம்ம 42 நாட் போட்டிருக்கோம். பேஸ் மொத்தம் அதாவது பிளாக்கில் வந்து 20 நாட்டும் ஆரஞ்சில் 22வும் எடுத்திருக்கோம். நம்ம 100 இன்ச்சுக்கு, அதாவது நான் 8 ஃபீட்னு வச்சுக்கோங்க, 8 ஃபீட்டுக்கு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு கிராஸ் கட் மாடலில் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் திருப்புறப்ப இந்த ஒயரை விட்டுடணும். இந்த ஒயர் விட்டுட்டு இங்கே நாட் போடணும் நம்ம. சரிங்களா? நாட் பாருங்கள் போடுறேன். இந்த மாதிரி 4 மூலையும் நீங்கள் இந்த மாதிரி அந்த ஒயரை விட்டுட்டு நீங்கள் மூளை திருப்பணும். இப்போ உங்களுக்கு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் காமிக்கிறேன். இந்த நாட்டை நீங்கள் விட்டுடணும். விட்டுட்டு இந்த 2 நாட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? நம்ம மூளை திருப்பிட்டதுக்கப்புறம் இந்த 2 பக்கமும் மூளை திருப்பிட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் மூளை திருப்பிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கார்னர் திருப்பியாச்சு. 4 சைடுமே கார்னர் திருப்பியாச்சு. அதாவது 8 அடிக்கு 100 இன்ச் எடுத்துக்கிட்டேன். பிளாக்கில் வந்து 20, ஆரஞ்சில் வந்து 22 எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 42 நாட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் 13 லைன்ஸ், அதாவது சென்ட்ரல் லைன்ஸ் சேர்த்து மொத்தம் 13 லைன்ஸ். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கார்னர் போட்டோன்னையும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நாட் போட்டு சுற்றிர நாட் போட்டு வரணும். நாட் போட்டுட்டு இந்த இடம் நம்ம பிரித்து விடுவோம். நான் நாட் போட்டுட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது ஃபுல்லாக போட்டுட்டோம். ஹேண்டலும் போட்டுட்டோம். நம்ம இங்கே பாருங்கள், ஒயரும் ஃபுல்லாக சொருவிட்டாச்சு. எந்த பிசுறும் தெரியல நம்மளுக்கு. உதடும் பாருங்கள் ஒரு லெவலாக இருக்குது. நம்மளுக்கு உள்ளே எதனா பொருள் வைக்க எடுக்க நம்மளுக்கு அழகாக இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. நம்மளுக்கு கைக்கெலாம் அழகாக இருக்குது.
பேஸ் பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கூடைக்கு நான் ஒரு நேம் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு பேர் என்னென்னா லேடி பக் பேக், அதாவது பொன்வண்டு கூடை. நீங்கள் இந்த பேஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பொன்வண்டு கூடை மேடம் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் போட்டிருக்கிறது வந்து லேடி பக் நாட்டில், அதாவது இந்த நாட்டுக்கு பேர் வந்து நான் லேடி பக் நாட்னு வச்சுருக்கேன். அதாவது பொன்வண்டு முடிச்சின்னு அது ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதை ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை நெல்லிக்காய் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இதுக்கு லேடி பக் நாட்னு நேம் சூட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்துக்கின்னு வச்சுக்கோங்க, அதாவது பசங்கள்லாம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த பேக். பசங்க வந்து இப்போ வாட்டர் பாட்டில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால சில்வர் பாட்டில் வச்சுருக்கோம் நம்ம. பாருங்கள், பேக் நல்லா இருக்குங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பிரித்து விட்டாச்சு, 2 பக்கமும் சரிசமமாக இருக்குங்களா? இப்போ நம்ம இந்த கார்னரில் ஒரு ஒயர் உள்ள இது பண்ண பாருங்கள், அந்த ஒயர் நம்ம சொருவி விட்டுக்கலாம். அந்த ஒயரை உள்ளே எப்படி சொருவி விட்டுக்கோங்க. நீட்டாக சொருவி விட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சொருவி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னர் எக்ஸஸ் ஒயர் வந்து நம்ம உள்ளுக்காக சொருவி விட்டுட்டோம். பாருங்கள், தெரியுதா? இப்போ நம்ம அடியில் இங்கே வந்து குச்சி சொருவணும்னா நம்மளுக்கு பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், குச்சி வந்து இந்த பாருங்கள், இந்த கார்னரில் சொருவுறேன். நல்லா நீங்கள் உங்களால் சொருவ முடியலன்னா உடச்சி கூட சொருவுங்க. இப்போ சொருவிட்டு இங்கே பாருங்கள், உடச்சி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா மெதுவாக இப்படி உள்ள அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸஸ் பீஸ்லாம் எடுத்துருங்க. இதுமாரி ஃபுல்லாக சொருவுங்க. இப்போ ஃபுல்லாக சொருவியாச்சு. இங்கே பாருங்கள், உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இதை ஃபுல்லாக சொருவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேஸ் ஃபுல்லாக தென்னங்குச்சி உள்ளே சொருவி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்குது பேஸு. அடியில் பேஸ் போட்டாச்சு, சுற்று போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மூக்கு திருப்பணும் பாருங்கள், அதுக்கு மேலே இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒயர் இது பாருங்கள், இந்தமாரி எக்ஸஸாக கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு தான், ஆம்லா நாட்டு தான் போட போகிறேன். இந்த இது நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு பூ வந்துருச்சு. இப்போ செகண்ட் நாட் போட போகிறோம். நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ 2வது பூ போட்டாச்சு. இதேமாரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டோம் பாருங்கள், நாட் ஃபுல்லாக. அதேமாரி சுற்றிர போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் முடித்து சுற்றிர போட்டாச்சு. இந்த பாருங்கள், ஃபுல்லாக போட்டிருக்கோம். சுற்றிர போட்டாச்சு நெல்லிக்காய் முடிச்சு. போட்டுட்டு முடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோன்னா இது 2யும் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் நாட்டிலலாம் போட்டிருப்போம் ஏணிப்படி முடிச்சுன்னு, அந்த மாதிரி இப்போ இதில் ஏணிப்படி முடிச்சு மாரி போட போகிறோம். அதாவது ஒரே லைனில் வர மாதிரி நாட்டெலாம். ஓகேங்களா? இப்போ
இதை லூஸ் பண்ணிக்கோங்க. ஒயர்லாம் லூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இதை வெளில விடுங்க. பேக் சைடு இப்போ இதுக்குள்ளே விடுங்க. இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஏணிப்படி முடிச்சு தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் பார்த்தா புரிஞ்சிடும். அப்படி இதையும் உள்ளே தள்ளிக்கோங்க. உள்ளே தள்ளிட்டு இந்த ஒயரையும் உள்ளே சொருவிக்கோங்க. சொருவிட்டு நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு எல்லா ஒயரையும் டைட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒயர் மேலே வந்துடுச்சு பாருங்கள், ரன்னிங் ஒயர் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரே சுத்தாக வரும். இதை நீங்கள் உள்ளே சொருவி விட்டுக்கோங்க. எக்ஸஸ் ஒயரை நீங்கள் சொருவி விட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஈக்குவலாக வந்துடுச்சு பாருங்கள். நாட் சுற்று நாட்டும் எல்லாம் ஒரே ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் மேலே போயிடுச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இங்கே ஆம்லா நாட் போட்டு வரணும். இதே மாதிரி சுத்தீர போட்டுட்டு வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்று ஃபுல்லாக போட்டிருப்போம். மொத்தம் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லைன் நான் போடுறதுக்கு காட்டினேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். மொத்தம் 13 லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சின்ன ஒயரமே போதும்னு நான் விட்டுட்டேன். இந்த அடிக்கேற்ற ஒயரம் போதும்னு நான் விட்டுட்டேன். கொஞ்சம் இன்னும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறீங்களோ அப்போ முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் 2 ஒயரை எடுத்து நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுத்தீர நார்மல் நாட் போட்டுட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக நார்மல் நாட் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நார்மல் நாட் போட்டு வந்துட்டேன். சுத்தீர பாருங்கள், நார்மல் நாட் போட்டிருப்பேன். ஃபுல்லாக நார்மல் நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த ஒயரை மடக்கி இப்போ உள்ள ஒயர் சொருவ போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு நாட்டை இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த ஒயரை இந்த சைடும் இந்த ஒயரை இந்த பக்கமும் கிராஸாக நம்ம சொருவ போகிறோம். பாருங்கள், இந்த பக்கம் சொருவுறேன். கிராஸாக அதே மாதிரி இந்த ஒயரையும் கிராஸாக சொருவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உள்ளே எப்படி சொருவி விட்டுருக்கேன்னு. நம்ம போட்ட நார்மல் நாட் வந்து உள்ளே வந்துருச்சு. ஆம்லா நாட் வெளியே அழகாக தெரியும் பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒதுரு பிடிக்கிறப்ப நம்மளுக்கு கீறாது. வெளியே பாருங்கள், ஆம்லா நாட் தெரியுதுங்களா? உள்ளே நம்மளுக்கு இந்த நார்மல் நாட் உள்ளே போயிடுச்சுங்களா? இப்போ இந்த நாட் எப்படி உள்ளே மடித்து விட்டுருக்கோன்றத இன்னொரு வாட்டி நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ போட்ட நார்மல் நாட்டை இப்படி நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த கிராஸ் இந்த பக்கம் சொருவி விடுங்க, இந்த கிராஸை வந்து இந்த பக்கம் சொருவி விடுங்க. மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த கிராஸை நான் சொருவி விட்டுட்டேன். அதேமாரி இந்த கிராஸை இப்போ இதில் சொருவி விட போகிறேன். இங்கே பாருங்கள், இதேமாரி ஒரு 2 ஒயருக்கு சொருவி விடுங்க. சொருவி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது ஃபுல்லாக போட்டுட்டோம், ஹேண்டலும் போட்டுட்டோம். நம்ம இங்கே பாருங்கள், ஒயரும் ஃபுல்லாக சொருவிட்டாச்சு. எந்த பிசுறும் தெரியல நம்மளுக்கு. ஒதுடும் பாருங்கள் ஒரு லெவலாக இருக்குது. நம்மளுக்கு உள்ளே எதனா பொருள் வைக்க எடுக்க நம்மளுக்கு அழகாக இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. நம்மளுக்கு கைக்கெலாம் அழகாக இருக்குது.
பேஸ் பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கூடைக்கு நான் ஒரு நேம் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு பேர் என்னென்னா லேடி பக் பேக், அதாவது பொன்வண்டு கூடை. நீங்கள் இந்த பேஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பொன்வண்டு கூடை மேடம் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் போட்டிருக்கிறது வந்து லேடி பக் நாட்டில், அதாவது இந்த நாட்டுக்கு பேர் வந்து நான் லேடி பக் நாட்னு வச்சுருக்கேன். அதாவது பொன்வண்டு முடிச்சின்னு அது ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதை ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை நெல்லிக்காய் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இதுக்கு லேடி பக் நாட்னு நேம் சூட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்துக்கின்னு வச்சுக்கோங்க, அதாவது பசங்கள்லாம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த பேக். பசங்க வந்து இப்போ வாட்டர் பாட்டில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால சில்வர் பாட்டில் வச்சுருக்கோம் நம்ம. பாருங்கள், பேக் நல்லா இருக்குங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது சிஸ்டர். ரொம்ப அழகாக போட்டு காமிச்சிருக்காங்க அனிதா சிஸ்டர். அவங்களுக்கு என்னோடய நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். வியூவர்ஸ், நீங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட கிராஃப்ட் ஒர்க் ஐட்டம்ஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் சேர்த்து நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். 9445266602. சூப்பராக நமக்கு அனிதா சிஸ்டர் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு புது மாடலில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நம்ம சேனலுக்காக கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இதுக்கு 2 ரோல் கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இப்போது கூடைகளோட விலைகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுவுமே நான் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். லிங்க்